Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி பன்னீர் பொட்டேட்டோ கிரேவி. உருளைக்கிழங்கு பன்னீர் சேர்த்து சிம்பிளா கிரேவி ஈஸியா பண்ணலாம். டேஸ்டும் வித்தியாசமா இருக்கும். பன்னீர் டேஸ்டும் உருளைக்கிழங்கு டேஸ்டும் கலந்தது. இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ மீடியம் சைஸ் குட்டி உருளைக்கிழங்கு இருக்கலாம். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். முழுசா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இந்த குட்டி உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ கிடைச்சாலும் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும்போது அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிரேவியில். இதை மாதிரி நல்ல ஃபோர்க்கை வச்சு குத்திக்கணும். எல்லா பக்கமும் ஒரு 6-7 இடத்துல ஓட்டை போட்டுக்கணும். போட்டு நிறைய எண்ணெய் வைக்க வேணாம். லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு. ஓட்டை போடும்போது உருளைக்கிழங்கு உள்ள எல்லாமே நல்ல ஒரு இது இருக்கும், சாஃப்டாகும். இவங்க பொரிச்சாச்சு. இப்போ 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீரையும் இந்த ஆயிலில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். இல்லைனா கலர் டக்குன்னு ப்ரௌன் கலர் மாற ஆரம்பிச்சிடும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுனால நான் போட்ட உடனே இது ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு பொரிச்சதுனால நான் அதை சேர்த்துருக்கிறதுனால இது டக்குன்னு ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவனாக வச்சு பண்ணுறப்போ ஒழுங்காக வந்துடும். இங்கே பாருங்கள், பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி செஞ்சு பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன், கிராம்பு 2, ஏலக்காய் 2, லவங்கப்பட்டை 2, பிரிஞ்சியில் கொஞ்சம், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் இல்லையா அதுக்காக 2 பச்சை மிளகாய், இஞ்சி 2 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணது. காரத்துக்கு ஏற்றப்பறம் மிளகாய் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ வெங்காயம் 1 கப்பு, நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பியூரி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப். நான் 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். இதுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு இதுமாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். ஏன்னா பச்சை வாசனை போக நல்லா தக்காளி கொதித்து வரணும். அதுக்காக மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்றப்ப சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி 1/2 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆம்ச்சூர் பொடி இல்லைனாலும் ஒன்றும் கிடையாது, லெமன் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக தான் நம்ம ஆம்ச்சூர் பொடி ஆட் பண்ணுறோம். இல்லைனாலும் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம பன்னீரையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு சேர மசாலா இதோட சேரப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு இங்கே பாருங்கள் சேர்ந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஏன்னா மறைச்சி ஊற்றி திக்காக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கிரேவிக்கு நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காகவே தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப தண்ணி எடுத்துக்கல இந்த கிரேவிக்கு. சர்க்கரை 1 ஸ்பூன், டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இதுவும் ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப கரம் மசாலா 1 ஸ்பூன், கொத்தமல்லியில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரம் மசாலாவும் கொத்தமல்லியிலையும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு தண்ணியாக வேணாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட உருளை பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வித்தியாசமான ரெசிப்பியாக செஞ்சிடலாம். அதை பேபி பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டியாக குழந்தைங்க லைக் பண்ணி அழகாக குட்டியாக ஸ்கொயராக இருக்குன்றப்ப உருளை ஸ்கொயர்லாம் இருக்குன்னு ஆசையாக சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.